ஃபஸ்ட்டு சாதம் தான் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் வந்து பழுத்திருந்துச்சு. அத தான் வெளிய எடுத்து வச்சுட்டு, தேங்காய் 3 மூடி இருந்தது. அத வச்சு தான் அந்த முருங்கைக்கீரை துவையல் பண்ண போறேன். இது எப்படின்னா, சட்டியில வந்து பச்சை மிளகாய், பூண்டு, வத்தல் இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிரணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்தம் பருப்பும், கடலை பருப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை போட்டு நல்லா 2 பெரட்டு பெரட்டிட்டு, லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சோன்னா, அது நல்லா ஓரளவுக்கு வெந்துரும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு லைட்டா 2 சுருள் சுருளா இது பண்ணி அரைச்சோன்னா, ஆறிட்டு அதுக்கப்புறம் வந்து துவையல் ரெடி ஆயிடும். இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆதி வந்து இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறப்போ, என்னை நீங்க கண்டிப்பா வாங்கம்மான்னு காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன கூப்பிட்டுட்டு வர வழில இந்த முறுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுதான் அந்த துவையல். இதுக்கு தொட்டுக்க வந்து பீர்க்கங்கால ஒரு கூட்டு மாரி செஞ்சேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் தாளிப்பு போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காவையும் போட்டுறணும். போட்டுட்டு தண்ணி தெளிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நார்மலா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி லைட்டா தெளிச்சோன்னா, கொஞ்சம் நெறையாவே தண்ணி அதுவே விடும். அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடியும், மிளகாய் பொடி, மஞ்சள்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சோண்டு பால் ஊத்தி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மாங்காய் ஊறுகாய் வச்சு முடிச்சாச்சு.